தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு களத்தில் இறங்கியுள்ளது. எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. தற்பொழுது சேலத்தில் பிரச்சாரத்தை பண்ணுவதற்காக டிசம்பர் 4ஆம் தேதி அனுமதி கேட்டுள்ளது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் பலரை சேர்க்க அந்த தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளார். தமிழக கழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சில நாட்களாக இணைவதற்கு விஜய் அவர்கள் தடை போட்டிருந்தார். தற்பொழுது அந்த தடையை நீக்கியுள்ளார். தற்பொழுது மேலும் பலரை முக்கிய தலைவர்களை கட்சியில் சேர்க்க முடிவு செய்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது 17 பேர் இருக்கிறார்கள். அதில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையின் மேல் அதிருப்தியாக உள்ளதாக கூறப்படுகிறது, அல்லது அவர்கள் விஜய்க்கு ஆதரவாளர்கள் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகிவிட்டது. இனிமேல் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் எதிர்காலம் இல்லை. ஆகவே தாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் கட்சியிலும் அதற்கு பிறகு அமைய உள்ள ஆட்சியிலும் முக்கிய பதவி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஆகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. அவர்கள் பெயர்கள் எதுவும் தெரியவில்லை. இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லது தேர்தலுக்கு 1 மாதம் இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என்று கூறப்படுகிறது.